மேஷராசி பெண்ணை கவருவது எப்படி? ஒரு கப்புள் டேட்டிங் ஆப்பில் சந்திக்கிறாங்க, பேசிட்டு ஒரு நாள் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போகிறாங்க. ஒரு நைட் டைமில் மீட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்குள்ள ஒரு சிங்கே இல்லை. அந்த பையன் ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம ஒரு நேரம் பேசணும், ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில, இந்த காடு ஒன்று இருக்குது பக்கத்தில், ஃபாரஸ்ட், சும்மா போய் பார்ப்போம் அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறான். அது கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்லி ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணோட ஐடியா வந்து இன்னையோட இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பையனை நான் பேச போகிறது ஏன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, சும்மா போய் வேணால் பார்க்கலாம் என் கூட இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சும்மா போகிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போன உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசுறதுக்கான கெமிஸ்ட்ரி சூப்பர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிச்சு. அப்படி பேசி இருக்கும்போது டக்குன்னு என்னென்னா ஒரு டைமில் டக்குன்னு அந்த பையன் வந்து ஒரு ஹியூமன் ஹேண்டை வந்து மிதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். அப்படி ஃபீல் பண்ண உடனே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடற்கடன்னு எடுத்துகிட்டு ஓடி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நடந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டில் அவங்களுக்கு மேரேஜே ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஒரு 10 இயர்ஸ் கழித்து அவங்க நியூஸ் பார்க்குறாங்க. நியூஸ் பார்க்கும்போது என்ன தெரியுறாங்க அப்படின்னா, ஒரு சைக்கோ கில்லர் மாட்டிக்கிட்டான். அந்த சைக்கோ கில்லர் அவன் வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான் தன் வாழ்நாள் நடந்த விஷயங்களை. அப்போது ஒரு நாள் என்ன சொல்கிறான்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு காட்டில் ஒரு பணத்தை புதைக்க போனேன், ஒரு பொண்ணோட பணத்தை. அப்போ வந்து ஒரு கப்புள் வந்துட்டாங்க, நான் அன்றைக்கே மாட்டியிருக்க வேண்டியது, என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க வந்தோடனே நான் பணத்தை போட்டு ஓடிட்டேன், அவங்க அந்த பணத்தை மிதிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்க, அன்றைக்கே நான் மாட்டியிருக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த கப்புள் வெளியே வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து எல்லார்கிட்டையும் எலாபரேட் பண்ணுறாங்க. இதில் ஏன் நான் மேஷராசி இந்த க்ரைம் அப்படியே விட்டுருங்க. இதில் நான் என்ன மேஷராசி பிஹேவியர் நான் பார்க்குறேன்னா, அந்த பையனோட பிஹேவியரில் பார்க்குறேன். ஒரு மேஷராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, கடைசியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க முன்னாடி ஒரு சேலஞ்சை இம்போஸ் பண்ணலாம். நான் சேலஞ்சுன்னு என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பையன் அதில் என்ன பண்ணியிருக்கான்னா, பேசி பார்க்குறான், சிங்க் ஆகலை. நைட் டைமில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறது ஒரு பெரிய சேலஞ்ச். சிங்காகவே இல்லாத இடத்துல ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒரு சேலஞ்சை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற போது ரிலேஷன்ஷிப் சிங்க் ஆகுது. இது வந்து டிப்பிக்கல் மேஷராசி பெண்களுடைய பிஹேவியர். ஒரு மேஷராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண எல்லா வகையான ட்ரிக்கையும் அப்ளை பண்ணுறீங்க, கடைசி கட்டத்தில் ஒரு சேலஞ்சை அவங்க முன்னாடி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சேலஞ்சை பண்ணுறீங்க. இன்றைக்கி தேதியில் நம்ம காட்டுக்கெலாம் போக முடியாது, சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, இந்த கிளாஸஸ் மாதிரியான விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி கிளாஸஸ்னால், 15 நாளில் ஸ்விம்மிங் கற்றுக்கொள்வது எப்படி, ஜிம் போய் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான, இல்லை டயட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருங்க, இல்லை ஒரு ரோட் ட்ரிப் போங்க. இந்த கூகுள் மேப்பெல்லாம் பயன்படுத்தாமல் பீப்புளை கேட்டு மட்டும்தான் நம்ம போகிறோம், ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம். இது போன்ற விஷயங்களில் ரெண்டு பேரும் ஈடுபடுங்க. இந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டீங்க மேஷராசி பெண்ணோட அப்படின்னா, அந்த பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் நிறைய உண்டு. ஆனால் இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் நான் சொல்லிடுறேன். மேஷராசி பெண்களுக்கு ஜெயிக்க தான் பிடிக்கும், தோக்க பிடிக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சேலஞ்ச் இம்போஸ் பண்ணி அவங்கள தோக்கடித்து அவங்கள வெறுப்பேற்றலாம் பண்ணக்கூடாது. அவங்கள ஜெயிக்க விட்டுருங்க. நீங்கள் அவங்கள ஜெயிக்கணுமா இல்லை அந்த சேலஞ்சை ஜெயிக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கணும்.